ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ அதிமுகல இருக்கிற எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியாம ரொம்ப டென்ஷனாவே சுத்திக்கிட்டு இருக்காராம். ஒரு பக்கம் சுற்றுப்பயணம், ஒரு பக்கம் சட்டசபைக்குள்ள போயிட்டு திமுகவுக்கு வந்து எதிரா நிக்கணும். இன்னொரு பக்கம் வெளிய வந்தா கூட்டணி எப்படி கட்டமைக்கணும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பாஜக உதறிட்டு எப்படி கூட்டணிய திசை திருப்புறது. இதெல்லாம் போக நிர்வாகிகள இங்க வந்து என்ன பண்ணணும், சமரசம் பண்ணணும். ஏன்னா, ஒருத்தர புடிச்சு இழுத்து உள்ள வச்சா, இன்னொருத்தர் இந்த பக்கம் ஓட்டுறாரு. ஏன்னா, இந்த பாஜக, அதிமுக கூட்டணிய விரும்பாத நெறைய பேர் இருக்கிறாங்க. அதனாலேயே அதிமுகல இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே, "அப்பா ஆள விடுடா சாமி" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஏன்னா யாரும் செலவு பண்றதுக்கு தயாராக இல்ல. 2019 தேர்தல்ல இருந்து தொடர் தோல்விகள். செலவு பண்ணி, செலவு பண்ணி, செலவு பண்ணி எல்லாம் சோர்ந்து போய் தான் உட்கார்ந்துருக்காங்க. பாக்கெட்ல பைசா இருந்தா தானே எடுத்து செலவு பண்றதுக்கு. தலைமையும் குடுக்கும்னு பார்த்தா, தலைமையும் குடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால யாருமே இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல்ல வேட்பாளரா அறிவிச்சுட்டா, நம்மள அறிவிக்க கூடாது அப்படின்னு ஒரு பக்கத்துல நெறைய பேரு பீதிய கிளப்பிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்மள நிப்ப வைப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையிலே ஒரு சிலர் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. சோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி தீர்த்து முடிச்சுருவாரு அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி உக்காந்து ஒரு டீ, காஃபிய சாப்பிட்டு காத்து வாங்கலாம் அப்படின்னு நெனைச்சா, எடப்பாடி பழனிசாமிக்கு தலைவலிக்கு மேல தலைவலி குடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கோஷ்டி மோதல். இந்த கோஷ்டி மோதல்ன்றது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துல ஏற்பட்டா பரவால்ல. ஒவ்வொரு தொகுதிக்கா ஏற்படுது. இப்போ ஒரு மாவட்டத்துல ஒரு கோஷ்டி மோதல் இருந்தா அது சரி செஞ்சிரலாம். ஆனா ஒரு மாவட்டத்துல 6 தொகுதி இருக்குன்னா, 6 தொகுதிக்கும் ஒரு ஒரு கோஷ்டி மோதல் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்துல எடுத்தீங்கன்னா நத்த விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன். இவங்க 2 பேருக்கு கோஷ்டி மோதல் ஏற்பட்டது. மதுரை மாவட்டத்துல எடுத்தீங்கன்னா செல்லூர் ராஜ் அண்ணன், ஆர்பி உதயகுமார் இவங்க 2 பேருக்குள்ளே வந்து என்ன பண்ணுச்சு கோஷ்டி மோதல். வடசென்னை எடுத்துட்டீங்கன்னா நம்ம டி ஜெயக்குமார் அண்ணன். ஏன்னா பாஜக கூட கூட்டணியே கிடையாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண அடுத்த செகண்டே அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாஜகவால தான் நான் தோத்தேன். ராயபுரம் தொகுதியில முடிசூடா மன்னனா நான் இருந்தேன். பாஜக கூட கூட்டணி வச்சதுனால தான் நான் தோத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்ட போட்டு உண்மையும் கூட. இது எடப்பாடி பழனிசாமி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. சோ அந்த விதத்துல பாஜகவ கடும் கோபத்தோட எதிர்த்தாரு ஜெயக்குமார் அண்ணன். ஆனா ஓவர் நைட்ல எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட திருட்டுத்தனமா கூட்டணி வச்சதுனால ரொம்ப சோர்ந்து போயிருந்தாரு. சோ அதனால வட சென்னையில அண்ணன் ஜெயக்குமாரன் அவர்களை எப்படி சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போட்டெல்லாம் யோசிச்சாப்போல எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் அது தோல்வி அடைந்தது. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா அதை சமாளிச்சு அண்ணன் ஜெயக்குமார் அவர்களை தான் பக்கம் கொண்டு வந்துட்டார். வந்தாலும் கொஞ்சம் அமைதியா சைலண்டாவே தான் போயிட்டு இருக்காரு அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எப்ப என்ன கண்ணிய வைப்பாரு அப்படின்னு தெரியவே இல்ல அப்படின்றதுனால கொஞ்சம் அடக்கியே வாசிச்சுட்டு இருக்காரு. இது ஒரு புறம் இருக்கு. விருதுநகர் மாவட்டம் ராஜேந்திர பாலாஜி அண்ணன், மாஃபா பாண்டியராஜன் 2 பேரும் என்ன பண்ணாங்க, அடிச்சுட்டாங்க. இப்போ புதுசா ஒரு தலைவலி எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கு. சோ இப்படியா கோஷ்டி மோதல் அதிமுகல தலை விரித்து ஆடும் பொழுது இத கண்ட்ரோல் பண்ண தெரியாம ஒரு தலைமை பண்புல இருக்கிற ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறாரு அப்படின்னு. இதுவே ஜெயலலிதா இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு கோஷ்டி மோதல் இருந்திருக்கும் நீங்க நம்புறீங்க? இருந்திருக்கு. ஆனா அது வெளியில வரவே இல்ல. ஏன்னா அந்த அம்மா அந்த அளவுக்கு அத வந்து சூப்பரா கையாண்டவங்க யாருமே எதிர்த்து கேட்க முடியாது, பேச முடியாது. அப்படி பேசியிருந்தாங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் பதவியில அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. யாரு பேசுறாங்களோ அவங்க அதிமுகல இருந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அதிரடியா இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, முடிவெல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. ராணுவ கட்டுக்கோப்போட தான் அதிமுகவ என்ன பண்ணாங்க, கட்டமைச்சிருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள். ஆனா எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வந்த பிறகு அது சுத்தமா அழிஞ்சு போயிருச்சு. எடப்பாடி பழனிசாமி பேச்சை யார கேட்கறதுக்கு தயாராகவே இல்ல. நீ என்னையா சொல்றது, நான் என்னையா கேட்கிறது அப்படின்ற ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமியை வச்சுட்டு இருக்காங்க அதிமுக நிர்வாகிகள் அப்படின்றத நிதர்சனமான உண்மை. சரி இப்படியா ஒரு கோஷ்டி மோதல் போது இதை சமாளிச்சிடலாம் அப்படின்னு இறங்கி கிரவுண்ட் லெவல்ல வேலை செஞ்சா இப்ப புதுசா ஒண்ணு கிளம்பி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேட்பாளரை அறிவிக்கிறது. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா தேர்தல் நேரத்துல ஆட்சி மன்ற குழு அமைச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, வேட்பாளரை ரெடி பண்ணி பொதுச் செயலாளர்கிட்ட கொடுப்பாங்க. பொதுச் செயலாளர் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். இதுதான் அதிமுகல காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா இருக்கும் பொழுது ஏன் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் 2019 இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடந்த உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், 2021 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி இப்படிதான் செயல்பட்டு இருக்கிறார். ஏன்னா ஆட்சி மன்ற குழு அமைப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, வேட்பாளர்களை சரி பார்த்துட்டு 234 தொகுதிக்கும் இவர் தான் வேட்பாளரு.
கூட்டணி கட்சிக்கு இத்தனை தொகுதியா, அது அவங்க பார்த்தவங்க. நமக்கு இத்தனை தொகுதியா, இந்த தொகுதிக்கு இவர்தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு பொதுச் செயலாளர்கிட்ட குடுப்பாங்க. பொதுச் செயலாளர் தான் அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவார். ஆனா வேலூர் மாவட்டத்துல காட்பாடி தொகுதிக்கு இவர் தான்ப்பா வெற்றி வேட்பாளர் அப்படின்னு ஒரு ஒன்றிய செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ லோகநாதன் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. மாவட்ட செயலாளரை மேடையிலே வச்சுக்கிட்டு குடியாத்தம் பகுதியில் வசிக்கிறவர் ராமு அவர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதிமுகல ஊராட்சி மன்ற செயலாளராக இருந்திருக்கிறாரு. நிறைய பதவிகளை வகித்து வந்திருக்காரு. மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் பதவி எல்லாத்தையும் வகித்து வந்திருக்காரு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் காட்பாடி தொகுதியில இப்ப இருக்கிற மூத்த அமைச்சர் துரைமுருகனை எதிர்த்து போட்டிட்டு இருக்காரு. சொற்ப வாக்கு எண்ணில தான் என்ன பண்ணிருக்காரு, தோத்து இருக்கிறார். சோ அதனால லோகநாதன் முன்னாள் எம்எல்ஏ அவர் என்ன பண்ணிருக்காருன்னா தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற தன்னுடைய ஆதரவாளர்களை வேலூர் மாவட்டத்துல ஒரு சில தொகுதிகள்ல நம்ம ஆட்களை போட்டுட்டோம்னா நமக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் எம்எல்ஏ லோகநாதன் என்ன பண்ணிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி கூட இந்த மேட்டர் தெரியாது. இவ்வளவு ஏன் மாவட்ட செயலாளர் உட்கார்ந்து இருக்கிறார், அவருக்கு அந்த விஷயம் தெரியாது. உடனே படார்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. காட்பாடி தொகுதியில 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வேட்பாளர் ராமு தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார். இது தலைமைக்கு ரொம்ப அதிருப்தியில இருந்திருக்கிறாங்க. தலைமையை மீறி ஒரு வேட்பாளரை முன்னாள் எம்எல்ஏ அனௌன்ஸ்மெண்ட் பண்றாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இது தலைவலிக்கு மேல தலைவலி, கோஷ்டி முதல் அந்த அளவுக்கு வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளும். ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமா இருக்கும் பொழுது இப்ப திருப்பத்தூர், ராணிப்பேட்டை அப்படின்னு பிரிச்சிருக்கலாம். அப்போ வேலூர் மாவட்டமா இருக்கும் பொழுது இதுக்கு வீரமணி அவர் தான் என்ன பண்ணாரு, ஓவரால் எல்லாத்துக்கும் என்ன பண்ணாரு, பொறுப்பாளராக இருந்தார். அவரை மீறி யாருமே அரசியல் செய்ய முடியாது. ஆனா இங்க மாவட்டங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு வேலூர் மாவட்டத்தை வீரமணி கண்ட்ரோல்ல இருந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்படி எடுக்கும்போது இப்போ எப்படியாவது இங்க தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஆதரவாளர்கள் ஏற்கனவே ஒரு தலைவலி எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தது. இந்த வேட்பாளர் தேர்வு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்களை நிப்பாட்டுறதுக்கு தயாரா இல்ல. தன்னுடைய வேட்பாளர்கள் தனக்கு ஆதரவாளா இருக்கிறவங்கள தான் அங்க வேட்பாளரா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிருக்காங்க, போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. இப்ப அந்த வகையில தான் இப்போ போர்க்கொடியை தூக்கி இருக்கிறாங்க. சோ இப்படியா இருக்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னப்பா நம்மள மீறியே இங்க வேட்பாளர் அனௌன்ஸ்மெண்ட் பண்றானா அந்த ஆளுக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி அடங்கி இது போறதான் நம்ம இங்க பாக்குறோம். இதுவே ஜெயலலிதா இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு செயல்ல ஈடுபட்டு இருந்தா அந்த முன்னாள் எம்எல்ஏ கதி என்னவா இருந்திருக்கும் அப்படின்றத கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்க முடியாது. ஏன்னா அவரு காலையில எழுந்திருந்தா ஒண்ணு அந்த மாவட்ட செயலாளர் பதவியில இருந்திருக்க மாட்டார். அந்த மாதிரி தான் அந்த அம்மா என்ன பண்ணிருப்பாங்க, அதிரடி ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. ஆனா அவங்க இருக்கும்போது அந்த மாதிரி நடந்த சம்பவமே நம்ம பார்த்ததில்ல. ஆனா ஜெயலலிதாவுடைய இறப்புக்கு பிறகு அதிமுகல பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இது தேர்தல் நெருங்கும் பொழுது இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரும் ஒரு பின்னடைவு அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன் காட்பாடி தொகுதியில முன்னாடியே வேட்பாளர் அறிவிக்கிறாங்க அப்படின்னா பாஜக ஆல்ரெடி காட்பாடி தொகுதியில நின்னு ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்க 2014, 2019, 2024 இந்த நாடாளுமன்ற தொகுதியில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜக சார்பா ஏசி சண்முகம் வேலூர் தொகுதியில நிக்கிறார். அவரு தனியா ஒரு சுயேட்சை சின்னத்துல நிக்கல. இதே பாஜக சின்னமான தாமரை சின்னத்துல தான் அவர் நிக்கிறாரு. தாமரை சின்னத்துல நிக்கும் பொழுது 2ஆம் இடத்துக்கு வராரு. 2014 நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் 2ஆம் இடத்துக்கு வராரு. 2019 எடுத்தினாலும் 2ஆம் இடத்துக்கு வராரு. 2024 எடுத்துக்கினாலும் 2ஆம் இடத்துக்கு வராரு. சோ பாஜக ஒரு அனலைஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, ஏன் வேலூர் மாவட்டத்துல அதாவது எந்தெந்த தொகுதியில வேலூர் மாவட்டத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 6 தொகுதி. இந்த 6 தொகுதியில எந்த தொகுதியில நம்மளுக்கு அதிகமா சட்டமன்ற தொகுதியில எந்த தொகுதிக்கு அதிகமா நம்மளுக்கு வாக்கு வந்திருக்கு அது நீங்க ரிப்போர்ட் எடுங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில தொகுதியில பாஜகவுக்கு அங்க ஆதரவு கணிசமான வாக்குகள் வந்திருக்கு. அதுல குறிப்பா காட்பாடி தொகுதி. இந்த காட்பாடி தொகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்க நம்ம வேட்பாளரை போட்டா நிச்சயமா பாஜகவுக்கு காட்பாடி கன்ஃபார்ம் அப்படின்னு பாஜக தலைமை ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு முன்னாடியே கார்த்தியாயினி அவங்கள காட்பாடி தொகுதியில நிப்பாட்டணும் சொல்லிட்டு பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சாங்கல்ல திருட்டுத்தனமா அப்பவே இந்த பேச்சு அடிப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. சோ அதன் அடிப்படையில காட்பாடி தொகுதியை நம்ம கைவிட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் எம்எல்ஏ லோகநாதன் நினைச்சதுனால அவசரமா என்ன பண்ணிட்டாரு, முந்திக்கிட்டாரு. வெற்றி வேட்பாளர் ராமு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு துண்டு போட்டு வச்சிட்டாரு. இப்ப பாஜக என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும்
ஒரு சில தொகுதிகள்ல இப்பவே என்ன பண்றாங்க, ஆட்கள் முன்னாடி போய் வேலை செய்யறாங்க. இப்ப ராம சீனிவாசன் எல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா மதுரை தெற்கு தொகுதியில எல்லாம் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அந்த தொகுதி நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்து நெல்லை தொகுதி பாஜக கொடுக்க கூடாது, அதிமுகவுக்கு தான் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு லெட்டர் எழுதின கதைலாம் உண்டு. அப்படி இருக்கும்பொழுது பாஜக என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சில தொகுதிகளை இப்பவே நம்ம ஆட்டைய போட்டுட்டோம்னா எடப்பாடி பழனிசாமி கேட்ட ஈஸியா நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒவ்வொரு தொகுதியில சைலண்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ இப்ப காட்பாடி தொகுதியை நம்ம விட்டுட கூடாது. ஏன்னா ஏற்கனவே 2021 திமுக கூட போட்டிட்டு சொற்ப வாக்கு தான் நம்ம தோத்துருக்கோம். சோ அதனால திரும்பவும் இப்ப ஃபுல் போர்ஸ்ல நம்ம இறங்குவோம். காட்பாடி தொகுதி அதிமுகவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் எம்எல்ஏ லோகநாதன் நினைச்சதுனால அங்க வெற்றி வேட்பாளர் ராமு தான் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இது அதிமுக தலைமைக்கு ஒரு பெரிய தலைவலியா இருந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு தலைவலியா இருந்திருக்கு. இதை எடப்பாடி பழனிசாமி எப்படி மெயின்டைன் பண்ண போகிறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக தலைமையை மீறி ஒரு முன்னாள் அமைச்சர் காட்பாடி தொகுதிக்கு வெற்றி வேட்பாளர் ராமுதான் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு தலைவலிக்கு மேல தலைவலி இருந்திருக்கு. கோஷ்டி மோதல் வெடிச்சிருக்கு அப்படின்னும் இங்க பார்க்கப்படுது. இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.